வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆஸ்பத்திரியில் ஒரு விஷயம் பார்த்தேங்க. அதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சனிக்கிழமை பண்ணாங்க. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். செவ்வாய்க்கிழமை தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி போகலையான்னு கேட்காதீங்க. அதுக்கு முன்னாடி போனேன். நேற்று காலையிலே போயிட்டேன். செவ்வாய்க்கிழமை காலையிலேயே போயிட்டேங்க. போயிட்டு எங்கள் அம்மா ஐசியூவில் இருந்தாங்க. சனிக்கிழமையிலேருந்தே ஐசியூவில் தான் இருந்தாங்க. யார் போனாலும் பார்க்க விட மாட்டாங்க. நம்ம அவங்க கூப்பிடுவாங்க, யூரின் எடுக்க, தண்ணி கொடுக்க, அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அப்போ மட்டும்தாங்க நம்ம போகணும். அப்போ மட்டும்தான் நம்ம போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு நேற்று ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க, விடலை. சரின்னு சொல்லிட்டு என் தம்பிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பேன். என்ன சாப்பிட்டுட்டு அவன் அக்கா நான் காலையிலேருந்து தூங்கலை, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்னா, சரி அவன் தூங்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஒரு பையன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாம்மா, 2 நாள் ஆயிடுச்சான் ஆக்சிடெண்ட் ஆகி, யாருனே தெரியலையா, அவங்க அம்மாவுக்கே தெரியாது போல், கொண்டு சேர்த்துட்டு செல்லில் இது யார் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. செல்லில் யாரும் தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கே தெரியும் போல். இன்றைக்கி வந்திருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் செட் ஆகலை. பிறகு பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டான் அந்த பையன். வயசு பார்த்திங்கன்னா 25 வயசாங்க. கல்யாணம் ஆகலை. ஒரு தங்கச்சி, அம்மா, அப்பா பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாராம். பையன் இறந்து போயிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க தங்கச்சி ரொம்ப பாவமாக இருக்குது, பச்சை பிள்ளைய வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி. அந்த அம்மாவும் எனக்கு பழக்கம் இல்லை. ஆஸ்பத்திரியில் சும்மா என் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க சொன்னாங்க. எனக்கு அப்படி சொன்னதாங்க உள்ளே உட்காரவே முடியல. அங்கே போய் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போய் பார்த்தா பாவம் அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு. அவங்க அம்மா அழுகுறாங்க. அவங்க பாட்டி, வயசான பாட்டி பார்த்திங்கன்னா நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 25 வயசு பையன், கொத்தனார் வேலைக்கு போவானாங்க. வீட்டுக்கு வரல 2 நாளாக. அவங்க தேடிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இறந்து போயிருப்பான்னு அவங்களும் நினைக்கல. என்ன ஒரு கஷ்டம்னு பாருங்கள். என்ன அது இதிலெல்லாம் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இறந்து போயிட்டான். அவனை கொடுக்குறதுக்கு இப்போ ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு இறந்துட்டான் அப்படின்னா, மதியானம் ஒரு 2 மணிக்கு தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க பாடியை. அது அங்கே அனுப்பிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே அனுப்பிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு அந்த அம்மாவை அங்கே ஒரு ஓட்டம், இங்கே ஒரு ஓட்டம் அப்படின்ட்டு சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்குமே அலைய விடுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். என்ன பாவமாக இருந்தது. அவங்க கடைசியாக லிஃப்ட்டில் நானும் அவங்களும் தான் ஒன்றா வந்தவங்க. மனசே ரொம்பவே சங்கடமாக இருந்தது. அவங்க அந்த கேஸ் கொடுக்குறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக கேஸ் கொடுக்கணும், லாரிக்காரன் தான் எவனோ இடிச்சு விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா மகன் இறந்ததெல்லாம் தாண்டி அவன் பாடியை எப்படி வீட்டுக்கு கொண்டு போகிறது அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அங்கே அவ்வளோ அங்கே அந்த கையெழுத்து வாங்கணும், இந்த கையெழுத்து வாங்கணும், அட்ரெஸ்ஸு, ஃபோட்டோ, அது இதுன்னு சொன்னதில் அந்த அம்மா அதை ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. மனசுக்கு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களாம், நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களாம் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. வண்டியில் நைட் நேரத்தில் போகாதீங்களா, வராதிங்களான்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மாவை பார்க்கும்போது மனசும் அவ்வளோ ஒரு வலி வலிச்சதுங்க. அதில் இந்த பசங்கள்லாம் இந்த கொத்தனார் வேலைக்கு அவன் தண்ணி கிண்ணி போட்டு வந்தானோ என்னமோ நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த கொத்தனார் வேலையை பார்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி குடிச்சிட்டு தாங்க வீட்டுகளுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி எது ஒன்றா அவங்க வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அந்த பையனோட அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாராம். பையன் இறந்து போயிட்டான். பொண்ணை கட்டி கொடுத்து ஒரு சின்ன கை குழந்த இருக்குது. அவர் வெளிநாட்டில் இருக்க ஒரு மனசு என்ன பாடுபடும். அவர் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைப்பார்ல. அவன் பையனுக்கு சம்பாரித்து ஒரு வீடு வாசல் கட்டணும் தான் போயிருப்பார். அந்த பையனே இல்லை இன்றைக்கி. மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு எனக்கு மனசே ஒரு மாதிரியாகவே இருந்தது. அத்தனை பேர் அடிபட்டு எப்பா சரி, நம்மெல்லாம் என்ன வாழ்கிறோம், என்னத்தை சாதிக்க போகிறோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வீம்பு பண்ணிக்கிட்டு முரண்டு பண்ணிக்கிட்டு ஒன்றுமே இல்லைங்க. ஆஸ்பத்திரியில் போய் எவ்வளோ பெரிய கோவக்காரனாலும் சரி ஒரு 2 நாள் விடுங்க.
கோயில் குளம்லாம் சுற்ற வேண்டிய தேவையே இல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 2 நாள் இருந்தாலே போதும், மனுஷன் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு முடிவுக்கு வந்துடும். அந்தளவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தாங்க ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்குது. எப்பா! ஓகே உறவுகளே, இதை எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். ஓகே உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.